இதுவரைக்கும் ஈரான் நடத்தின ஏவுகணை தாக்குதல்களில் மிகவும் மோசமான தாக்குதல் என்ன அப்படின்னா, இன்று அதிகாலை அமெரிக்காவோட விமானப்படை தளத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் தான். இந்த ஒரு தாக்குதலின் மூலமாக அமெரிக்க விமானப்படையின் ஆட்டத்தையே மிடில் ஈஸ்டில் ஈரானியர்கள் அடக்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய ஏர்பேஸ் தான் இது. ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்டுக்குமே ஒரு லாஜிஸ்டிக்கல் ஹப்பாக இருக்கக்கூடியது தான் இந்த குறிப்பிட்ட விமானப்படை தளம். இந்த விமானப்படை தளத்தில் வழக்கமாக ஒரு 20லிருந்து 25 கனரக போர் விமானங்கள்ன்றது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். கனரக போர் விமானங்கள் அப்படின்றப்ப B-52 பாம்பர்ஸை நம்ம சொல்லலாம், அண்டு ஸ்ட்ரேட் ஆஃப் ஃபோர்ட்ரஸ் அதாவது KC-125 அப்படின்னு அழைக்கப்படுற ஏரியல் ரீஃபியலிங் டேங்கர்ஸு, அப்புறம் வானத்தில் பறக்கக்கூடிய ரேடார் நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவாக்ஸு, இந்த எல்லா ஆசட்ஸையுமே பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து தான் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லேயுமே ஆப்ரேஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறாங்க. இப்போது சமீபத்தில் ஈரான் நடத்தின ஏவுகணை தாக்குதல்களில் சுமாராக 5லிருந்து 8 ஏரியல் ரீஃபியலிங் டேங்கர்ஸ்ன்றது ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கும். கூடுதலாக 1லிருந்து 3 E-2 செஞ்சுரி அப்படின்னு அழைக்கப்படுற ஏவாக்ஸும் டேமேஜ் பண்ணப்பட்டிருக்குன்ற செய்தி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மிக பெரும் அளவுக்கு அமெரிக்க விமானப்படையின் ஆட்டத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியல் ரீஃபியலிங் டேங்கர்ஸின் உதவி இல்லாமல் அமெரிக்க விமானப்படையின் போர் விமானங்களால் ஈரானுக்குள்ள காம்பேட்டில் ஈடுபட முடியாது. அதுதான் உண்மை. இப்போது பொதுவாக ஒரு சாட்டியை நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த சாட்டியை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் ஃபியூயல் அந்த போர் விமானத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் போர் விமானம் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா அந்த போர் விமானத்துக்கு தேவைப்படக்கூடிய எரிபொருளை நடுவானத்தில் வச்சு இந்த ஏரியல் ரீஃபியலிங் டேங்கர்ஸ் ரீஃபியூல் பண்ணி ஆகணும். அண்டு இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, விமானம் தாங்கி கப்பல்கள்லேருந்து போர் விமானங்களை டேக் ஆஃப் பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு கம்மியான எரிபொருளோடு தான் நம்ம டேக் ஆஃப் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான எரிபொருளை நம்ம டேக் ஆஃப் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள அதிகமான ஆயுதங்களை அந்த போர் விமானத்தில் ஏற்றிக்கிட்டு போக முடியும். ஏன்னா எந்த டேக் ஆஃப் மெத்தடை நீங்கள் பயன்படுத்தினாலுமே, எய்தர் உங்களோட என்ஜின் திறனை பயன்படுத்தி நீங்கள் டேக் ஆஃப் பண்ணாலும் சரி, இல்லைனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேட்டபுல் சிஸ்டம் ஆர் ஸ்டீம் கேட்டபுல் சிஸ்டம் பயன்படுத்தினாலும் சரி, உங்களுக்கு ஒரு மினிமம் வெயிட் கிரைட்டீரியா அப்படின்றது இருக்கும். இந்த வெயிட் கிரைட்டீரியான்றது எப்படி முடிவாகும்னு பார்த்தீங்கன்னா, விமானம் தாங்கி கப்பல் எவ்வளோ வேகத்தில் முன்னோக்கி செல்லுது, எதிரிலேருந்து எவ்வளோ தூரம் காற்று வீசுது, இப்படின்னு எல்லா ஃபேக்டரை கொண்டு தான் இருக்கும். சிம்பிளாக உங்களுக்கு கிரவுண்டில் தரையிலேருந்து விமானம் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட்டுன்றதை கான்ஸ்டண்ட்டாக விமானம் தாங்கியிலேருந்து டேக் ஆஃப் ஆகிற போர் விமானங்களுக்கு கொடுக்க முடியாது. என்வாயர்மெண்ட்டை பொறுத்தும் மிஷின் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்தும் அந்த மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட்ன்றது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். பொதுவாக ஸ்கீ ஜம்ப் ரக டேக் ஆஃபுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆமினிஷன்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதனால் பொதுவாக ஃபியூயல் ஸ்டோரேஜ் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃபியூயலே உங்களுக்கு பல 100 கிலோ வரும் ஏர்க்ராஃப்டோட ஃபியூயலே. ஸோ அந்த ஃபியூயலை மினிமம் லெவலில் வச்சுக்கிட்டு டேக் ஆஃப் ஆகிறப்ப மேக்ஸிமமாக வெப்பன்ஸை லோட் அவுட் எடுத்துகிட்டு டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க. டேக் ஆஃப் ஆன உடனே நடுவானத்தில் வச்சு எரிபொருளை ரீஃபியூல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் யுக்தி விமானம் தாங்கி கப்பல்களை பொறுத்த மட்டும். ஸோ ஏற்கனவே அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களை அங்கே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதலின் மூலமாக ஈரானியர்கள் தள்ளி வச்சுருக்காங்க. இது அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பே பேசியிருக்காரு. ஒரே நேரத்தில் 17 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்லேருந்து எங்களுக்கு எதிராக மிசைல்ஸ் ஏவப்பட்டுச்சு. ஸோ ஏர்க்ராஃப்ட் கேரியர் இமீடியட்டாக அந்த இடத்துல பயங்கரமான மெனியூரிங்ஸ்லாம் பண்ணி ஓடி போயிடுச்சுன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனே பப்ளிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சினாரியோவில் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்ன்றது அதோட ஆப்டிமம் டிஸ்டன்ஸில் இயங்கலை, கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்து தான் அவங்களோட ஏர்க்ராஃப்ட்ஸை லான்ச் பண்ணுறாங்க. கூடுதலாக ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் இருக்க போர் விமானங்கள் அதிக தூரம் பயணிக்கணும், பயணிச்சு ஈரானுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்திட்டு வரணுன்றப்ப ஏரியல் ரீஃபியூலிங் இல்லாமல் அது நடக்காது. ஒரு நேரத்தில் ஒரு ஏரியல் ரீஃபியூலிங் டேங்கரால் அதிகபட்சம் 2 ஃபைட்டர் ஜெட்டுக்கு தான் ஏரியல் ரீஃபியூலிங் பண்ண முடியும். அதுலேயும் ஏரியல் ரீஃபியூலிங்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. 2 விதமான ஃபேமஸ் மெத்தட் இருக்குது. ஒன்று பூம் ஆப்ரேட்டடு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொடை மாதிரி இருக்கும். அந்த கொடை வழியாக நம்ம ஃபியூயல் எடுத்துக்க முடியும். ஸோ கொடை வழியாக நம்ம ஃபியூயல் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஏரியல் ரீஃபியூலிங் டேங்கரில் 2 சைடில் 2 கொடை இருக்கும், 2 ரெக்கையில். ஸோ அந்த 2 ரெக்கையில் ஒரே நேரத்தில் 2 ஃபைட்டர் ஜெட்டால் ஃபியூயல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போக முடியும். பூம் ஆப்ரேட்டடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கன் மிலிட்டரி அதிகப்படியாக பூம் ஆப்ரேட்டடை பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த பூம் ஆப்ரேட் பண்ணுறோம்னா ஒரு நேரத்தில் ஒரு விமானத்துக்கு தான் நம்ம எரிபொருள் நிரப்ப முடியும். ஸோ அந்த கான்செப்டின் படி பார்த்தீங்க அப்படின்னா
ஆனால் ஆவரேஜ் ஒரு ஏரியல் ரிஃபைனிங் டேங்கரால் 2 ஃபைட்டர் ஜெட்டுக்கு தான் ஃபியூயலை நிரப்ப முடியுன்றப்ப அட் எனி கிவன் டைம் ஈரானில் 200 போர் விமானங்கள் இருக்குது. அதில் ஒரு 100 போர் விமானங்களுக்கு இவங்க எரிபொருள் நிரப்பணும் அப்படின்னாலுமே ஒரு 50 ஏரியல் ரீஃபைனிங் டேங்கர்ஸ்ன்றது அட் எனி கிவன் டைம் ஏர் ஸ்பேஸில் இருந்தாகணும், அதாவது வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்தாகணும். ஸோ ஈரானியர்கள் பண்ணியிருக்கிற இந்த செயல் அப்படின்றது ஒரே டைமில் 10% ஏரியல் ரீஃபைனிங் டேங்கர்ஸை வந்து காலி பண்ணுறதன் மூலமாக அமெரிக்கா ஈரான் மேலே நடத்திக்கிட்டு இருக்கிற சாட்டியை கிட்டத்தட்ட 30 to 40% குறைக்க முடியும். ஒரு நேரத்தில் 200 போர் விமானங்கள் இப்போ ஈரானில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு வானத்தில் அப்படின்னா, இப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறமாக அது 150லேருந்து 130 குறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு இம்பேக்டை கொண்டது தான் இந்த தாக்குதல். நம்ம ஏவுகணை தடுப்பு முயற்சியை பற்றி ஏகப்பட்ட காணொலிகளில் பேசியிருப்போம். அதில் இருக்கிறதுல எஃபெக்டிவ் மெத்தட் என்ன ஒரு மிசைலை தடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிசைல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது தான். ஸோ பெஸ்ட் மெத்தட் ஆஃப் நியூட்ரலைசிங் அ பலிஸ்டிக் மிசைல் இஸ் கில்லிங் இட் பிஃபோர் த லான்ச். அதே மாதிரி தான் அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்ஸை ஈரானோட வான்பரப்பில் வச்சு அடிக்கிறது அப்படின்றது நியர்லி இம்பாசிபிள். 1-2 ஃபைட்டர் ஜெட்ஸை இவங்க தாராளமாக டேமேஜ் பண்ணலாம் ஆர் டெஸ்ட்ராய் பண்ணலாம். பட் ஒட்டுமொத்தமாக அவங்களோட முக்கியமான இராணுவ தளங்களை பாதுகாக்கிற அளவுக்கான ஏர் டிஃபென்ஸை அமெரிக்கன் மிலிட்டரி ஒரு அமெரிக்கன் ஏவியேஷனுக்கு முன்னாடி அவங்களால பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட் மெத்தடுன்றதே அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட்ஸு தரையில் இருக்கிறப்ப அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான். ஸோ அதை தான் ஈரானியர்கள் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஈரானியர்கள் வந்து பண்ண இந்த விஷயன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா எக்ஸாக்ட் டைமிங்ன்றது அவங்களுக்கு கிடைக்கணும். எந்த டைமில் அங்கனக்குள்ளே போர் விமானங்கள் இருக்குது அப்படின்ற இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. இப்போ இஸ்ரேல் அமெரிக்காலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் முழுக்க ஏகப்பட்ட ஆப்கானி இமிகிரண்ட்ஸை, ஆப்கான்லேருந்து இமிகிரண்ட்டாக போன நபர்களை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு வெறும் மாதம் $500-600 கொடுத்தா போதும், எனக்கு இந்த நபர் வந்து எந்த நேரம் அவரோட வீட்டுக்கு போயிட்டு எந்த நேரம் வீட்டை விட்டு வெளியே வராரு, அது இந்த மிலிட்டரி பேஸில் எந்த டைமில் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பறக்கும், அவர் எந்த டைமில் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஹேங்கரில் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க கேதர் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஆப்கானி தாலிபான்ஸ் ஒரு ஆப்கான் பீப்புளை வச்சு இமிகிரண்ட்ஸை வச்சு பேசிக்கலி இந்த மாதிரி விஷயங்களை ஈரானால் பண்ண முடியாது. ஏன்னா ஈரானியன் ஐஆர்ஜிசியை பொறுத்த வரைக்கும் சவுதிக்குள்ளேயோ கத்தருக்குள்ளேயோ அவங்களோட ஸ்பை ஏஜென்ட்ஸை கொண்டு வந்து வைக்க முடியும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இஸ்ரேல் மாதிரி அமெரிக்கா மாதிரி எதிர்பார்க்காத இடத்துலலாம் ஆட்களை ரெக்ரூட் பண்ண முடியாது, இவங்களோட ஸ்கேலில் ரெக்ரூட் பண்ண முடியாது. ஸோ இன்ஃபர்மேஷன்ன்றது இங்கே ஈரானுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அமெரிக்கன் ஆசட் மூவ்மெண்ட்டை பற்றி. அண்ட் ரெண்டாவது அமெரிக்கன் மிலிட்டரியுமே அவங்களோட ஏர்பேஸை சுற்றி ஆக்டிவிட்டியை ரொம்ப ஹெவியாக மானிட்டர் பண்ணுவாங்க. யாராவது தெரியாத நபர் அந்த சைடு வந்தார் அப்படின்னா உடனே அவரை டீடைன் பண்ணுறது, அவரோட ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அமெரிக்கன் மிலிட்டரி. ஸோ அவ்வளோ சுலபமாக கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்பைஸை வச்சு அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து எந்த டைமில் எங்கே இருக்குது அப்படின்ற தகவலை அவங்களால கேதர் பண்ண முடியாது. அவங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன்ன்றது சேட்டலைட் இமேஜரி தான். சேட்டலைட் இமேஜரியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒரு காலத்துலலாம் நம்ம ஒரு டைமில் ஒரு சேட்டலைட்டால் அந்த லொக்கேஷனில் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 10 மணிக்கு அந்த சேட்டலைட் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா அது 2 நாளைக்கு அப்புறம் தான் அந்த லொக்கேஷனுக்கு திரும்பி வரும். ஆர் அது அந்த இடத்துல தொடர்ந்து இருக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்த மட்டும்தான் அந்த சேட்டலைட்டால் பார்க்க முடியும், வேறு எந்த இடத்தையும் அதால் மானிட்டர் பண்ண முடியாது. இந்த பிரச்சனை இருந்துச்சு. பட் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சேட்டலைட் நெட்வொர்க்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நேரத்தில் நம்ம 100கணக்கான சேட்டலைட்ஸை ஏவுற அளவுக்கான ராக்கெட்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கரண்ட்டாக விண்வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்பை சேட்டலைட்ஸ்ன்றது இருக்குது. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஒரு இடத்த நீங்கள் படம் பிடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே அதே இடத்த படம் பிடிக்கிறதுக்கு இன்னொரு சேட்டலைட் ஆர்பிட்டில் அந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ இந்தளவுக்கு அதிகமாக சேட்டலைட்ஸ் இருக்குன்றப்ப மற்றும் கூடுதலாக சீனா மாதிரியான நாடுகள் லைவாக வீடியோஸே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் புகைப்படம் தான் சேட்டலைட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இப்போது வீடியோவே எடுக்கிறாங்க கீழே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத. ஸோ அந்த அளவுக்கு சேட்டலைட் ஸ்பை நெட்வொர்க்குன்றது அதிகமாகிடுச்சுன்றதுனால ஈரானியர்களுக்கு ரஷ்யா மற்றும் சீனா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்டுன்றது இன்றியமையாததாக இருக்குது. ஸோ ரஷ்யன் இன்புட் இந்த இடத்துல கிடச்சிருக்கு ஈரானியர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட இந்த தாக்குதலுக்கு. இது பேசிக்கலி கர்மா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எப்படி யுக்ரைனியர்களுக்கு அமெரிக்கன்ஸ் வந்து டேட்டா கொடுத்து யுக்ரைனியன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்களோ அதே விஷயத்த ரஷ்யன்ஸ் ஈரானுக்கு டேட்டா கொடுக்கறதன் மூலமாக ஈரானியர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த தாக்குதல் அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஒரு வேக்கப் கால். எய்தர்
அவங்க பீஸ் டாக்ஸுக்குள்ளே உடனடியாக போய் ஆகணும், அல்லது ஈரானோட கிரவுண்ட் இன்வேஷனை சீக்கிரம் நடத்தி முடிக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான் அமெரிக்கன்ஸுக்கு இருக்குது. அண்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பைத்தியக்காரர். பேசிக்கலாக அவருக்கு வந்து ஒரு நிலையான முடிவு எடுக்கிற ஒரு கெப்பாசிட்டியே இல்லை. இன்றைக்கி ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாப்புல, நாளைக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒரு தகவல் ஒன்றா கொடுப்பாரு, அவர் ஒரு ஆக்ஷன் ஒன்றா பண்ணுவார். ஸோ ட்ரம்ப்போட பேச்சை வந்து நம்மளால் நம்ப முடியாது. இன்றைக்கி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்கள் ஈரானோட பீஸ் டாக்ஸில் இருக்கோம், நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு நெகோசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப 2 ஆம்பிபிஎஸ் அசால்ட் ஷிப் அப்படின்றது இப்போ மிடில் ஈஸ்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த அசால்ட் ஷிப்போட ரோலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி நாட்டுக்குள்ள மரீன்ஸையும் மரீன் கமாண்டோஸோட ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸு, அது கூடவே ஏர்கிராஃப்ட்ஸு, அப்புறம் F-35B ரக போர் விமானங்கள், இது எல்லாத்தையும் கொண்டு போகிறது தான் இந்த அசால்ட் ஷிப்போட வேலை. ஸோ இந்த கப்பல் ஏஷியாவிலேருந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போகுது அப்படின்னா, அமெரிக்கன்ஸ் நெகோசியேஷன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்திலேயே மரீன்ஸை ஈரானியன் டெரிட்டரிக்குள்ளே புகுத்துறதுக்காண்டி அந்த ஆசட்டையும் நகர்த்துறாங்கன்றது நல்லா தெரியுது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் பப்ளிக்காகவே யூஎஸ் மரீன்ஸுக்கு தயாராகிக்கோங்க ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அறிவிப்பும் போயிடுச்சு. ஸோ மரீன்ஸோட அறிவிப்பு தொடர்ந்து அதோட ஆசட்டை மூவ் பண்ணுற காரணத்தினாலேயும் நம்ம கன்க்ளூசிவாக கன்ஃபார்ம்டாக ஒரு விஷயத்த சொல்லலாம். அமெரிக்கன்ஸ் நெகோசியேஷன் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்க தருணத்தில் இன்னொரு பக்கம் கிரவுண்ட் இன்வேஷனுக்கான ப்ரிப்பரேஷனையும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அசால்ட் ஷிப் எல்லாமே இப்போ ஈரானியன் சைடு போய்கிட்டு இருக்கு. எய்தர் கடல் வழியாக ஈரானுக்குள்ளே புகுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம், ஆர் ஈரானுக்கு சொந்தமான ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்குது சில தீவுகளில், அந்த தீவை அவங்க கைப்பற்றுறதை பற்றி பேசலாம், அல்லது பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்குள்ளே கிரவுண்ட் ட்ரூப்ஸை நகர்த்தி கொண்டு போகலாம். இப்படி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்ன்றது அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை அவங்க செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது 10 நாள் ஆகும். இப்போ இங்கே அதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் இடியாப்ப சிக்கல். இந்த 10 நாளுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 10 நாளுக்குள்ளே தான் மொபிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகி அவங்களால சோல்ஜர்ஸை கீ பாயிண்ட்ஸில் கரெக்டாக நிப்பாட்ட முடியும் இன்வேஷனை லான்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு பக்கம் நெகோசியேஷன்ஸை நடத்தி 10 நாள் டைம் வாங்குறதுக்கு கூட அவங்க இதை பண்ணலாம், அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. நெகோசியேஷன்ஸை பண்ணிகிட்டு இருக்கிற தருணத்தில் தான் கரெக்டாக நெகோசியேஷன்ஸ் நடக்கிறப்ப ஈரானியன் லீடர்ஷிப்ன்றது ஒரு இடத்துல குவிவாங்க. அந்த டைமில் நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணி ஒட்டு மொத்தமாக ஒரே ஸ்ட்ரைக்கில் எல்லாத்தையும் கொண்டுடலான்னு சொல்லி நெகோசியேஷனை பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே இந்த பக்கம் ஸ்ட்ரைக்குக்கு ஆத்தரைசேஷனை கொடுத்தாங்க, பேசிக்கலி முதுகில் குத்துனாங்க. அதே மாதிரி பண்ண நபர்கள் இப்போ திருப்பி அதை பண்ண மாட்டாங்க அப்படின்றதுல எந்த விதமான நிச்சயமும் கிடையாது. கன்ஃபார்ம் அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரவுண்ட் சினாரியோ அப்படின்றது இதுதான். ஈரானியன்ஸை பொறுத்த வரைக்கும் நெகோசியேஷன்ஸுக்குள்ள அமெரிக்கன்ஸை நம்பி போக முடியாது. அவங்க எப்போ வேணும்னாலும் என்னன்னாலும் பண்ணுவாங்க. அதனால தான் ஈரானியன் கேப்பபிலிட்டியை அமெரிக்கன்ஸுக்கு காட்டுற மாதிரியான ஸ்ட்ரைக்ஸை இப்போது ஈரான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்களாம் யோசிக்கலாம், அமெரிக்கா ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஈரான் ஏன் இப்படி இவ்வளோ தீவிரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை அப்படின்னு. காரணம் இதுதான், நெகோசியேஷன்ஸ் ஈரானியர்களுக்கு வேண்டும். ஏன்னா ஈரான் ஒரு பக்கம் பயங்கரமாக அடி வாங்கிக்கிட்டு இருக்கு ஏர் ஸ்ட்ரைக்ஸின் காரணமாக. ஸோ நெகோசியேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஆனால் நெகோசியேஷனை காரணமாக வச்சு ஈரானை மறுபடியும் அமெரிக்கா முதுகில் குத்தக்கூடாதுன்றதுக்காண்டி ஈரானியன்ஸ் அவங்களோட கேப்பபிலிட்டியை ஒவ்வொரு நாளும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன்ஸுக்கு. கிரவுண்ட் இன்வேஷனை நடத்துனீங்க அப்படின்னா அது உங்கள் சைடே திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணி ஆகணும் இந்த 10 நாளில் ஈரானியர்கள். அதனால் அடுத்த 10 நாட்கள் ஈரானியர்கள் மிக 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 கடுமையாக அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதல்களில் ஈடுபடுவாங்க. இன்னைக்கு நடந்த இந்த தாக்குதல்ன்றது ஒரு பிள்ளையார் சொல்லி தான், ப்ரிசிஷனான அட்டாக். இந்த அட்டாக்குக்கு பின்னாடி ஹைலி கைடட் வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்ன்றது இருந்திருக்கு. இதே விஷயத்தை மறுபடியும் 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 ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் அமெரிக்கன் ஆசட் எங்கே இருந்தாலும், அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எங்கே இருந்தாலும் அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதை தான் இப்போ அமெரிக்காவில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட ரியாக்ஷன் நாளைக்கு என்னவா இருக்கும், அண்ட் ஈரானியர்கள் நாளைக்கு எதை டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கால நிலவரம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருது நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.